ஒரு நாள் ஆள் இல்ல. எப்படி போட்டுக்காள் வாரு வீட்டை எல்லாம் பொம்பளையலா இல்ல. சுத்தமா வீடு வாசல கூட்டி தொடச்சு வச்சுட்டு போயிருந்தோம். அதுக்குள்ளயும் கவுச்சியில எடுத்து பொழங்கி சாப்பிட்டு வீடே பிசுக்கு பிசுக்கு பிசுக்குன்னு பிடிக்குது. என்னதே செஞ்சாலோ தெரியல. இவ வீட்டுக்கு போய் பார்க்கணும் என்னட்டு வச்சிருக்காள வீடு வாசல. அவ ஒரு மாமியா கிச்சு கிச்சுன்னு பேசிக்கிட்டு அவன் என்ன பொம்பளையோ அவளும் ஒன்னா சேர்ந்துருக்காளுங்க ஒரே மாதிரி. என்னங்கத்த நீங்களா பேசிக்கிறீங்க? வாமா புஷ்பா, அந்த இவ்வளவுத்தையும் பேசிக்கிருக்கேன். அங்கிட்டு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு இங்கிட்டு வரங்குள்ளி வீட்டை பூரா அப்படி நாத்து பண்ணி வச்சிருக்காளேம்மா. குப்பையும் குள்ளமா போட்டு பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டுது. கறி ஒளிய போட்டு பழங்கி நம்ம சாமி கும்பிடுவோம்ல பட்டாசிக்கு. இவளுக்கு இப்ப கவுச்சியை பழங்கி வச்சுட்டாளுங்க. அதையும் பூரா கூட்டிக்கிருக்கேன் தொட சொல்லுவோம்டு. ஆமாத்த, அடுப்படியெல்லாம் சிங்க் பூரா அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு ஏனத்தை பூரா அப்படியே போட்டுருக்காங்க. கழுவ கூட இல்லைங்க. கேளு, இந்த கேள்வி எம்பிட்டு பேச்சு பேசுறா. ஊரு பின்னால பூரா பேசுவா. பொம்பளை பிள்ளைய அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் முடுவா. இந்த பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்காரு ஒத்த பொம்பளை பிள்ளைய அப்படி அடக்க சடக்கமா. எத்த அப்பத்தாவோட அட்வைஸ் எல்லாம் ஊருக்குத்தேன். அது மகளை எப்படி வளர்த்து வச்சிருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் வேலையில ஒழுக்கமா தான் செஞ்சுக்கிறேன்டா புஷ்பா. நான் வரதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்த நீங்க அம்மாவுக்கு மேல் வேலைத்தனமாயி போச்சு. எங்கிட்ட ஒரு வேலைக்காரி வந்துட்டால, அவ செய்வான்ற தைரியம் தின்னக்கான். எத்த என்ன டிஃபன் செய்யட்டும்? ஆமா, இருக்க டிக்கெட் குடிக்கே ஓது நம்ம வீட்டுல. என்னத்த செய்ய? அந்த பொங்கலை செஞ்சு விடு, வெண் பொங்கலை. அதனால எல்லாத்துக்கும் ஒரே வேலையா முடிஞ்சிடும். குக்கர்ல வச்சு விட்டுருவான். நீ எத்தனை பேருக்கு தோசை ஊற்றி கிடக்க முடியும்? பொங்கலை வச்சு விடு. சரிங்க. சாம்பார் வச்சுட்டுமா? கொஸ்து வச்சுட்டுமா? கொஸ்து கூட வச்சு விடு, நல்லா இருக்கும்ல. அந்த பொங்கலுக்கு துணையா இருக்கும், அதை வச்சு விடு. சரி, அது வேணுமாத்த? உன்னால முடிஞ்ச அரைமா, இல்லாட்டினா விட்டுருமா. கொஸ்து மட்டும் போதும். இந்த மொட்டை பயிலுக்கு இறங்காதக்கும் தொண்டையில. அரைக்கிறேன். மாமாவும் அவரும் நல்லா சாப்பிடுவாங்களத்த. சரிங்க, நம்ம வேலையை பாக்குறேன். பரம கூப்பிட்டுக்கமா, என்னமோ கட் பண்ண செய்ய. சரிங்க. என்ன இப்படி நேரம் ஆச்சு, இன்னும் காப்பி வரல, ஒரு டீயும் வரல. ஒரு சமந்தகார பொம்பளை வீட்டுக்கு வந்திருக்கனே, கொஞ்சமாவது இவளுக்கு பயம் இருக்கா பத்து இருக்கா? இந்த பாலகு மாதிரி யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்து போச்சு. சரசு, யாருங்க? யாராவது ரூமுக்கு வாங்க. என்ன இந்த கீச்சு குரல் சத்தம் கேக்குது? எனக்கு கூப்பிடுற? என்னம்மா கூப்பிட்டீங்களாக்கும்? ஆமாடி, அங்கம்மா நீ வந்து கொஞ்சம் நில்லுமா. சொல்லுங்கம்மா, எந்திரிச்சிங்களா? தூங்கிட்டு இருக்கீங்க நினைச்சேன். நீயா ஏதாச்சும் நினைச்சுக்குவே? அதுக்கு நான் அடி பொறுப்பு. நான் எந்திரிச்சா உடனே காப்பி குடிப்பேன், உனக்கு தெரியாதாடி? கொஞ்சம் கூட பயம் இல்லடி உனக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னை பார்த்தாலே நடுங்குவே. இப்போ என் முன்னாடி தைரியமா நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு திமிராயி போச்சுடி. நான்லாம் என் மாமியாளுக்கே பயப்படுறது இல்லை. இப்ப நீ எல்லாம் ஏமாத்தறேன் என் பீஸ் போடி. என்னடி உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமா குளிஞ்சு சிந்தன வலிக்கிற சிந்தன? என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறியா? உன்னை இப்படியே அடிச்சு கொள்ளலாமா, இல்ல எலி குண்டுக்குள்ள ஓட்டு அடிச்சு கொள்ளுவோமா மருந்து வச்சு? அப்ப நீ யோசிக்கிறீங்க. உன் மண்டைக்கும் உன் கொண்டைக்கும் உன் மூஞ்சிக்கும் அந்த அழகு வத்த குரலுக்கும் அப்படியே எலி மாதிரியே இருக்கு. இந்த எடுத்து பாருங்கம்மா காப்பிய. நீங்க போய் பல்லு வடுவாயெல்லாம் விளக்கிட்டு வாங்க. பல்லு இவ்வளோ விளக்காமையா குடிப்பீங்க? நான் பல்லெல்லாம் விளக்க மாட்டேன்டி, காஃபி குடிச்சிட்டு தான் பல்லு விளக்குவேன். நீ போய் எடுத்துட்டு வாப்போ. சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேன். அது சரி, எலியெல்லாம் பல்லா விளக்கிருக்கு. அது வாட்டுக்கு பல்லு விளக்காம தானே சாப்பிட்டுக்கு இருக்கு. நீ எலி தானே, அப்புறம் எப்படி பல்லு விளக்குவ? என்ன நம்ம லூசு மாமியா என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்காளே, என்னன்னு தெரியலையே. இவ வேற நம்மள ஒரு ரிச்சா சொல்லி வச்சிருக்கோம் இவள வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும். இவ கேனத்தனமா பேசி நம்ம மானத்தை வாங்கிட்டு போறா. அத்த எந்திரிச்சிங்களா? அத்த எடி பைத்தியம், எந்திரிக்க போய் தாண்டி உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன எந்திரிச்சியா கேக்குற? லூசு லூசு. என்ன ஒரே எலி சத்த வாட அடிக்குது? என்னடி மூக்க பத்திக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க நீயாவும்? ஆத்தி, இவதானா கையை தூக்கி இருக்கா? அங்க இருந்தே வாட வந்துட்டு இருக்கா. ஐயோ, எலி சத்த வாட அடிக்குது. இவ வச்சிருக்க சொத்துக்காண்டி இவளை எப்படி தாங்க வேண்டியது இருக்கே. நான் என்ன செய்வேன்? அத்த, அந்த கை கொஞ்சம் கீழே போடுங்க. உங்க கை வலிக்கு போதுங்க. ரொம்ப நேரமா தூக்கிட்டே இருக்கீங்க. அப்படியா சொல்ற? சரி. எப்பா, என்ன வாடா இது? இந்த பொம்பளை மேல ஏன் இப்படி வீசுது? சும்மா மேக்கப் போட்டுக்குவாளோ? வசதிக்காரின்றா ஆனா எலி வாட அடிக்குது மேல. என்ன நீ மூக்க பத்திக்கிட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, மூக்குல டஸ்ட் போயிடுச்சுங்க. வேற ஒண்ணு இல்லைங்க. காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அந்த அங்கம்மா புல்டோசர் இப்பதான் டீ எடுக்க போயிருக்கா. இன்ன வரைக்கும் என்ன பண்ணான்னு தெரியல. நான் எதிர்த்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய ராஜ பரம்பரை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ பண்ற அதுபெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்கேன். நீ பேசுற கொடுமையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா உனையில என்னைக்கும் எலி அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டிருப்பேன். என்னடி சாசு, அப்பப்ப நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற, என்ன யோசிக்கிற? அத்தை, நீங்க ராஜபரமன் சொன்னாதான் தெரியுமா அத்தை? உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா அத்தை? அதனாலதான் உங்களை கண்டா எல்லாரும் பயப்படுறாங்களே அத்தை. பாலகுமாரினா கொக்கா? ஏய், கிட்ட வாங்க. அத்தை வலிக்குது, ஏத்த கொட்டுனீங்க? நான் ராஜபரமன்றது லேட்டா சொல்றேன், நீ என்ன மக்கா? அடதண்ட கருமாந்திரமே, இன்னும் எத்தனை வருஷம் தான் உங்களோட டெய்லி இப்படி கொட்டுவாங்க போறனோ தெரியல. சீக்கிரமே உனக்கு எலி பாசனத்தை வச்சு கொண்டுரும். உன்னை ரொம்ப அட்டுலியம் பண்ற. நீ சுண்டலியை காட்டி மோசமா பண்ற. இவ பேர் இருக்க சொத்து முதல்ல நம்ம பேர்ல மாத்தி எழுதணும். ஏய் சாசு, என்னடி அங்க திரும்பி என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல, நல்லா கொட்டுனீங்க, சூப்பரா இருந்துச்சு. ஆத்தி, இந்த கிளவி ஒரு பைத்தியமா? இந்த விஷயம் தெரியவே இல்லையே. இந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தாள இந்த சரசு. அதே நம்ம வீட்டுக்கு
போக்குவரத்து இல்லாம இருந்திருக்காப்பா. ஓஹோ சுண்டலி, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்டி. ஏண்டி வள்ளி, நீ சொன்னதை நினைச்சா எனக்கு இன்னும் கொலையலாம் நடுங்குதுடி, பக்கு பக்கு பக்குண்டு. இந்த பொம்மி பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்கேடி சாமி. ஆமத்த, எல்லாரும் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்து போயிட்டோம் அத்தே. ஒன்றும் முடியல, ஆளுக்கு அழுது உருண்டு. அத்தே நல்ல நேரத்துக்கு அந்த ரமேஷ் தம்பி அந்த பிள்ளைய காப்பாத்தி கூட்டுக்கு வந்தாப்புல. இல்லாட்டினா ராணி நிலைமை என்னன்னே சொல்ல முடியாது, மயக்கம் போட்டா வாவணும். நல்ல வேலைத்த நானும் நம்ம பொடுசை வீட்டுல விட்டு போயிட்டேன். இதெல்லாம் கூட்டுக்கு போனா நம்ம என்ன செய்ய முடியும்? சின்ன பிள்ளைய கூட்டுக்கிட்டு அத்தனை பிள்ளைய வந்து அடிச்சுட்டு போயிரு தண்ணி. ஆமாடி, பிள்ளைய கோளார பாத்துக்கணும்டி. இப்ப இருக்க சின்னதுகள்லாம் என்னமோ அந்த சார்ஜரத்துக்கு வாயில வச்சிருந்துக்கலாம், அப்புறம் நம்ம படிக்கட்டுல மேல மாடியில இருந்து எட்டி பாக்குதுக்கலாம். நிறைய அது நியூஸ்ல ஓடுறாங்கடி, பார்க்கவே பயமா இருக்கு. பிள்ளைகள கோளார பாத்துக்கணும் வெள்ளி, எம்பிட்டு வேலை இருந்தாலும். ஆமாத்தே, நான் எங்கேயும் போனா உங்ககிட்ட விட்டு போறேன். நீங்க தான் வேலையா இருந்து என்கிட்ட சொல்லி பிள்ளைய விட்டு போங்க. பிள்ளைய 2 வாரம் கண்ணு கருத்துமா பாத்துக்கிறணும். அதுலயும் இந்த இவருக்காலே நம்ம வீட்டுல அந்த ரெட்டை வாழ்க்காரிய அந்த குதிரை வாழ்க்காய்ச்சி இருந்து ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அவ போக்கே எனக்கு சரியில்லை. எப்போ உங்களுக்கு வலுத்தால மாத்திரை கொடுத்தாலும் அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவளை பார்த்தாலேமா. அன்னைக்கு போட்டு சடார்னு 4 அப்பி விட்டேன்டி. அப்பி ஊருக்கு கிளம்பிட்டு பேக்கத்துக்கு எரிஞ்சு விட்டேன். காலில் விழுகுறா, கையில விழுகுறா, படுத்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறா. நீ மனுஷனத்தை இனிமேல் செய்ய மாட்டேன்ட்ட அப்படி இப்படின்னு கூட கும்பிடு ஓட்டு ஏமாத்தி உட்காந்துருக்கா. எனக்கு தெரியும், வேற என்ன செய்யறது? அவ அனுப்பு என்ன செஞ்சுட்டு என்னாடி செய்யறது? வீட்டு விட்டு அமிச்சு அவங்க அப்பனை வர சொல்லியிருக்கேன். அந்த ஆள் வரவும் கூட அனுப்பிச்சு விட்டுருவான். இனிமேல் அண்ணன் எல்லாம் மரியாதையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிள்ளை பத்து வளர்த்து வச்சிருக்கேன் பாரு. அவர் என்னத்த செய்வாரு இவ செய்யறதுக்கு? அவளுக்கு தெரியுமா? பிள்ளைய நல்லவளையும் தான் நினைச்சுக்கிருப்பாங்க. உன் சம்மந்தியம்மா என்ன செய்யுது? ஆளை வெளியிலேயே காணாம. அவங்களா ராச பரம்பரையே, அதிகமா யாத்தையும் பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க. ரூமுக்குள்ளேயே ஓய்வுல இருப்பாங்க. ஓஹோ, ராச பரம்பரையா? ஆமாடி, அவனுக்குலாம் வளவளன்னு பேசினா பிடிக்காது. நம்ம மாதிரி அப்படியே கணக்கா பேசுவாங்க, கம்மியா தான் பேசுவாங்க தெரியுமா? எப்படி இந்த கடுகு சைஸ்லயா? யாத்தே எலி தொண்டை வச்சா வந்துட்டாளா? இவளை பத்தி இப்பதான் சும்மா அள்ளி விட்டுக்கு இருந்தோம். இந்த எலி வந்து என்னென்ன கடிச்சு வத்தாவது இவ்வளவு போதோ தெரியலையே. வாங்க சமந்தி, சும்மா உட்காந்து பேசி விட பேசிக்கிறீங்க சமந்தி. என்ன என்ன அப்பத்தா? ராஜ பரம்பரை பயங்கரமா பேசுது. அடியே எலி குஞ்சு, சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறடி. நீ வேற வந்து நடுவுல உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டே மானத்தை வாங்கிக்கிட்டு உன் சொத்து காண்டியானே உன்னை உயிரோட வச்சிருக்கோம். நானே மகள் இல்லாட்ட உன்னை என்ன நேரம் அடிச்சு கொண்டிருப்போம். ஒண்ணுமில்ல சமந்தி, நீங்க பெரிய ஆளுங்க, நீங்க பேசிக்கும் போது நம்ம என்னத்த பேசுறது? அதுதான் சும்மா நீங்க பேசுறதை கேட்டுக்கிருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு ஆக்குறாங்க இன்னைக்கு? ஆத்தி, இது அதுவா? பைத்தியமாரில பேசுது இந்த கிழவி. இத போய் பெரிய டெரர் பீஸ்மா சொல்லி வச்சிருந்தாளுங்க. என்னடி பரமே, என்ன சொல்லுது? ராஜ பரம்பரை? ஏமா இதாமா ராஜ பரம்பரை? பைத்தியம் கணக்கா பேசிக்கிருக்குமா? இது உண்மையிலேயே ராஜ பரம்பரை தானா? ஆமாடியே, ராஜ பரம்பரையில் ஒரு பைத்தியம். சாப்பாடா? இன்னைக்கு கஞ்சி தனியா பச்சை மிளகாய் வதக்கி வச்சிருக்கேன், அதான் இன்னைக்கு சாப்பாடு. எப்பத்தா வேற லெவல் அப்பத்தா உன் சம்மந்தக்காரம்மா. ஏமா இந்த கிழவி பைத்தியமா இருப்பாளோ? அடியே பைத்தியமா இருப்பாளோ? இல்ல பைத்தியமே தான். இப்பதே ஒரு சீர ஒருத்தர் ரூம்குள்ள பாத்துட்டு வந்தேன். இவ்வளவு மருமகளை பேசியிருந்தாளுங்க. உங்க அத்தகாரி நான் மட்டும் நான் பேச்சு பேசுறா, இவரு டெய்லி கொண்டு வாங்குறாடி. ஏமா என்னம்மா சொல்ற? இந்த காமெடி சொல்லவே இல்லையே. சொல்லிருந்த செல்ல என்ன வீடியோ பிடிச்சிருப்பேனேம்மா. அந்த பொம்பளை வச்சு செஞ்சிருக்கலாமே, அந்த ஒரு வீடியோ வச்சேவோம். என்னடி அங்கம்மா, நீங்க உன் மகளமா பேசி பேசி சிரிக்கிறீங்களே, எங்களுக்கு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. நீங்க சிரிப்பீங்க, உங்களை பார்த்தா எல்லாருமே சிரிப்பாக, இந்த ஊரே சிரிக்கும். ஏன்னா நீங்க சிரிக்கணுமாக்கும். சமத்தியமா உன் பேத்தி என்ன சொல்றா? என்னமா சிரிக்கிறாங்க நம்ம ஊரேவோ? ஏன் பார்த்து சிரிக்கிறாங்க? நான் என்ன அப்படி அழகா இருக்கேன்? அது ஒண்ணுமில்ல சமந்தியம்மா, நீங்க இந்த ஊர்லயே பெரிய பணக்காரவர்கள்ல, அதனால அவங்கள பார்த்து சந்தோஷத்துல எல்லாம் சிரிப்பாங்கன்னு சொல்ல வர்றாவ. பரமே, இந்த கிளைய வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் போலடி. சூப்பரா காமெடி பண்ணிக்கிருக்கு கிறுக்கு. அங்கம்மா போடி, சமந்தகாரம்மா ஜூஸ் போட்டு கூட குடிக்கிடும் பாவாங்க. என்னது லூஸுக்கு ஜூஸா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நீங்களே போடுங்க. போட்டு வந்து குருடி, வீட்டுக்கு சமந்தகாரம் வந்துட்டாங்க, ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்க சொன்னா என்ன இலத்தலம் பேசிக்கிற? இந்த லூஸ் உங்களுக்கு சமந்தகாரவ, எனக்கு ஒண்ணும் இல்ல. என் பிள்ளையும் பையனையும் நான் என்ன கட்டி கொடுத்தோன்னா அவங்கதான் எனக்கு சமந்தகாரவங்க. அவளை தான் நான் கவனிக்கணும். இப்போ ரோட்ல வர லூசு மண்டலெல்லாம் நான் கவனிச்சுக்க முடியாது. உங்கள இல்லம்மா, பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல அவங்களதான். இதுவா? இது லூஸ் தான், எனக்கு தெரியும். ஆரம்பத்திலே சம்பந்தம் பண்ணதுல இருந்து லூஸ் மாதிரி தான் நடந்துக்கிறா. என்ன திடீர்னு ஒரு பீஸ் தினமும் ஒரு வாடை அத்தி எழுசு தவறு அடிச்சுருக்கு. யாத்தே இந்த பொம்பளை கை கட்டில இருந்த வருதாக்கும். எம்மா தாயே, உன் கையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுமா, என்னால முடியல, மயக்க வருது சாமி.
பார்த்தா நல்ல செண்டு வாசனை பயங்கரமா அடிக்குது ஓலையா ராச பரம்பரை மேல நல்ல மூக்க பொத்திக்கிட்டு நல்லா உட்காந்துருக்கிய. ஏமா சமந்தாரம்மா உங்க கை வலிக்கு போகுது, அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்கம்மா. அப்படியா சொல்ற? இதேவே உன் மகளும் சொன்னா கையை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க, கை வலிக்கு போகுதுன்னு சொன்னேன். எப்பா சாமி, இவ குளிப்பாளா குளிக்க மாட்டாளா? சும்மா துணிமணியை மட்டும் மாத்தி வந்துருவாளோ? சே, மூடி வச்ச கஞ்சியை 30 நாள் கழிச்சு திறந்த மேல ஒரு வாழை அடிக்குது. ஏன் பாட்டி, நீங்க இம்புடி சொத்து வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு பயம்லாம் இல்லையா? தனியா வாரீங்க தனியா போறீங்க, உங்களை யாரும் கடத்திக்கு போயிட மாட்டாங்களா? என்னெல்லாம் யாரும் கடத்தவே முடியாது, ஏன்னா நான் பாலகுமாரி, என் பக்கத்துல யாருமே வர முடியாது. இப்ப சொன்னியே இது 100ல ஒரு வார்த்தை. உன் பக்கத்துல எவனுமே வர முடியாது, எப்பேற்பட்ட கொம்புன்னு வர முடியாது. ராணுவமே இறங்கி வந்தா நீ கையை தூக்குனா போதும், பூரா தெரிஞ்சிருவாங்கல்ல. ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. ஆனால் பட்ட எங்க அப்பத்தாவே நீங்க கையை தூக்குனே அரண்டு வச்சுல, உங்க பக்கத்துல எவே வர முடியும்? திருட்டு போய் ஒருத்த வருவியானா? நீங்க 2 கையும் தூக்கி நின்றுட்டீங்கன்னா அந்த சிங்கம் யானை கூட உங்க பக்கத்துல வராது. அப்படிப்பட்ட பலம் உங்களுக்கு இருக்கு கை கடியில. பாருமே, நல்ல டைம் பாஸ் ஆயிருக்கு இந்த கிழவியை வச்சு. இவளுக்கு போற வரைக்கும் இதை வச்சு நல்லா நம்ம பொழுது வாழலாம். முடி பாத்தியாமா, இந்த காமெடி பீஸ் நம்மள காமெடி பீஸ் இருந்து இதுக்கு எம்புடு திமுரு பாத்தியா? உண்மையிலே அதுக்கு கஞ்சியும் பச்சை மிளகாயும் கொடுமா இன்னைக்கு. இதுக்கு கொடுக்க கூடாது, இது சமதார பொம்பளை கூட்டு வந்திருக்காரு, அதுக்கு கொடுக்கணும் கஞ்சியும் மிளகா வத்தலையும். நெசமோட நம்ம கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல. இந்த எலி கொஞ்சம் பிடிச்சி முதல்ல கூண்டுக்குள்ள விட்டு அடைக்கணும் நம்ம சாரசுட சொல்லி.